ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேட்மார்க் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ட்ரேட்மார்க் எப்போ எடுத்தேன், எப்படி எடுத்தேன், அதில் என்னென்னலாம் நான் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ அமேசான் பையிங் அப்ளிகேஷனில் இருக்கோம். இந்த அப்ளிகேஷனில் நான் டாய்ஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணல ரெண்டு ரிசல்ட் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரியோ டாய்ஸ் டான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை வந்திருக்கு. ஸோ அந்த பொம்மையை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் பிராண்ட் அப்படின்னு சொல்லி மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டோரியோ அப்படிங்கிறது தான் இவங்களோட ட்ரேட்மார்க்கு. ஸோ இந்த ட்ரேட்மார்க்கை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியோ கிட்ஸ் டாய்ஸ் அப்படின்னு போட்டு அதே செல்லர் இன்னொரு ப்ராடக்ட் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டோரியோ 3 ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அதே செல்லர் இன்னொரு ப்ராடக்ட் வைக்கிறாரு. ஸோ ட்ரேட்மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அந்த செல்லர் என்னென்ன ப்ராடக்ட்லாம் விற்கிறாரோ அதோட டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். ஸோ ஒருவேளை அந்த செல்லர் வெப்சைட் வச்சுருந்தார் அப்படின்னா உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி வெப்சைட் விசிபிலிட்டியாக இருக்கும். அதாவது அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போனால் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத காட்டும். ஸோ இந்த செல்லர் வெப்சைட் இல்லை இவங்கள்ட்ட. ஸோ அதனால சிங்கிள் ப்ராடக்டாக காமிக்குது. ஸோ அதே ஸ்டோரியோ அப்படிங்கிற ட்ரேட்மார்க் நேமில் காமிக்குது. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். நான் எப்படி ட்ரேட்மார்க் எடுத்தேன், ட்ரேட்மார்க்கில் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அதை எப்படி சமாளித்தேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜென்ரிக்கில் தான் அமேசானில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை வச்சு லிஸ்டிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த ரெண்டுமே போய்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னா, ஜென்ரிக்கில் வச்சு சேல்ஸ் பண்ணும்போது நிறையா டேம்பரிங் நடந்தது. அதாவது என்னோட ப்ராடக்ட்டு கீழே அவங்க டேம்பர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ப்ராடக்டை ரேட்டு கம்மியாக வச்சு நிறையா சேல்ஸ் அவங்களுக்கு போச்சு. ஸோ அந்த மாதிரி டேம்பரிங் நடந்ததுனால ஸோ இதுக்கு மேலே இது பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரேட்மார்க்கு எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ அந்த ட்ரை பண்ணும்போது ஒருத்தர் எனக்கு கிடைச்சாரு. ஸோ அவர்கிட்ட ட்ரேட்மார்க்கு எப்படி எடுக்கிறதுன்னு கேட்கும்போது ஒரு யூனிக்கான பேர் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பேர் யூனிக்காக இருக்கணும். ஏன் அப்படின்னா ட்ரேட்மார்க்கில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு யாராவது ஒரு பேர், அதாவது அடுத்தவங்க பேரை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ சாம்சங்னு இருக்குது, சாம்சங்கில் நீங்கள் ட்ரேட்மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி எடுத்த ஒரு நேமு. ஸோ அதனால நீங்கள் அதை எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஒரு நேமை செலக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதே மாதிரி லோகோவும் கேட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வாட்டர் மார்க்கை வச்சு ஒரு ட்ரேட்மார்க் எடுக்கலாம், அதே நேரத்தில் லோகோ வச்சும் எடுக்கலாம். ஸோ ரெண்டும் வச்சு எடுத்திங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டையும் கேட்டார். ஸோ நான் ஒரு லோகோவும் ரெடி பண்ணேன், யூனிக்கான ஒரு பேரையும் நான் ரெடி பண்ணேன். இந்த யூனிக்கான பேரை செலக்ட் பண்ணும்போது எப்போவுமே நார்மலாக ஒரு பேரை செலக்ட் பண்ணிடாதீங்க, கம்பெனி ரிலேட்டடாகவும் செலக்ட் பண்ணிடாதீங்க. அதாவது சில பேர் சென்டிமெண்ட்டாக ஒரு பேர் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பையன் பேர், அப்புறம் ஒய்ஃப் பேர், அப்புறம் அம்மா பேர், இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணாதீங்க. யூனிக்காக இருக்கணும். இந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது கன்ஃபார்மாக இது ஒரு நபரோட பேர் கிடையாது, ஒரு வித்தியாசமான பேர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் பார்த்தாலே. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக நேம் வைக்கும்போது ஒருத்தரோட பேரையோ இல்லை மகனின் பேரையோ இல்லை ஒய்ஃபோட பேரையோ வைக்கிறது சூட் ஆகாது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான பேர், அதாவது ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் கொடுக்குன்னே தெரியல, ஆனால் ஜியோன்னு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஜியோங்கிறது ஒரு GIO இந்த கான்செப்ட் தான் வருது, ஒரு பேர் கிடையாது. ஜியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர் கிடையாது. ஸோ GIO இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஸோ இது மாதிரி வித்தியாசமான நேம் வச்சிங்கன்னா நீங்கள் ட்ரேட்மார்க்கு உடனே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா யூனிக்கான நேமை செலக்ட் பண்ணிட்டேன், லோகோவும் யூனிக்காக செலக்ட் பண்ணிட்டு நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன். அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. அதாவது செக் பண்ணுவாங்க கண்டிப்பாக ட்ரேட்மார்க் எடுத்து கொடுக்குறவங்க இந்த நேம் ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரேட்மார்க் சர்ச்சுங்கிற ஒரு வெப்சைட்டில் செக் பண்ணுவாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாய்ஸ்க்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, 30 40 இந்த மாதிரி கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கோடில் இந்த நேம் இருக்கா, அதாவது இந்த ட்ரேட்மார்க் நேம் இந்த கோடில் இருக்குதான்னு பார்ப்பாங்க. சும்மா போட்டால் வராது. அதாவது ட்ரேட்மார்க் சர்ச்சில் உங்களோட கோடு, அந்த கோடு, அதாவது டாய்ஸ்க்குன்னு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, இப்போ பியூட்டி ப்ராடக்ட்டுக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, ஹோம் அப்ளையன்ஸ்க்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கோடில் இந்த நேம் ஆல்ரெடி யாராவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணார். இல்லை.
ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இதை நம்ம பண்ணிடலாம், ஏன்னா இது வந்து யூனிக்காக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொன்னாங்க, அந்த நேம் வந்து இன்னொரு நேமோட ஒரு சின்ன மேட்ச் கூட இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜியோ அப்படிங்கிறத நீங்கள் தலைகீழாக போட்டு ஒரு பேர் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதோட மேட்ச் ஆகும். ஸோ இப்போ சாம்சங், அந்த சாம்சங்கில் இருக்க சாமை தூக்கிட்டு எதோட மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த இது மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அதாவது சவுண்டுன்னு சொல்கிறாங்க, ஒரு சவுண்டு வரும்போது அந்த சவுண்டும் இந்த சவுண்டும் ஒன்று போல் இருந்ததுன்னா இந்த ட்ரேட்மார்க் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சவுண்டு வைஸாகவும் அது மேட்ச் ஆகக்கூடாது, வைப் வைஸாகவும், அதாவது ஒரு வைப் இருக்கும், அந்த சவுண்டுக்கு ஒரு வைப் இருக்கும், அதுலேயும் மேட்ச் ஆகக்கூடாது. ஸோ உங்களுக்கு யூனிக்னஸ்னால் இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சவுண்ட்லேயும் மேட்ச் ஆகக்கூடாது, அந்த உச்சரிப்புலேயும் மேட்ச் ஆகக்கூடாது. அவ்வளோ யூனிக்காக இருக்க ஒரு நேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே ரெஜிஸ்டர் ஆயிரும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நேமை செலக்ட் பண்ணி கொடுத்ததும் அவங்க ஓகே இது வந்து யூனிக்காக இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி லோகோவும் யூனிக்காக செலக்ட் பண்ணி கொடுத்தேன். லோகோ என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம கேன்வாவில் போயிட்டு நானே ஒரு லோகோவை ரெடி பண்ணி பிக்சர், அதாவது இந்த டெம்ப்ளேட் பிக்சர்லாம் வச்சு ஒரு லோகோ நானே தனியாக ரெடி பண்ணேன், அது இதோடய மேட்ச் ஆகாது. அந்த மாதிரி ஒரு லோகோவை நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ரெண்டையும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரேட்மார்க்கு 1 வீக்கில் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ 7500 ட்ரேட்மார்க்காக நான் கொடுத்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரேட்மார்க்கு அந்த டாய்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்தது வந்து அந்த ட்ரேட்மார்க் ஆஃபீஸர் தான். அதுக்கப்புறம் ட்ரேட்மார்க்கில் இந்த நம்பரில், அதாவது டாய்ஸுங்கிற நம்பரில் என்னென்ன கேட்டகரிலாம் வருது அப்படிங்கிறத லிஸ்ட்டையும் அவங்க அனுப்புனாங்க, செக் பண்ணி பாருங்கள், அதுக்கடுத்து நீங்கள் ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலே அவங்க கொடுத்தாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், என்னோட கேட்டகரி அந்த டாய்ஸ் கேட்டகரியில் வந்துச்சு. அப்புறம் அந்த நம்பரு, அப்புறம் அந்த லோகோ, அப்புறம் ட்ரேட்மார்க்கு நேமு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ உடனே அப்ளை பண்ணி எனக்கு ஒரு வாரத்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரேட்மார்க் பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லா வீடியோவும் பாருங்கள், ஒன்று விடாமல் பாருங்கள். எல்லாமே முன்கூட்டியே சொன்னது தான், இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரேட்மார்க் எடுத்து சேல்ஸ் பண்ணுறது நல்லது தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டேம்பரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் டேம்பரிங் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து ட்ரேட்மார்க் எடுத்து பண்ணும்போது ஒரு சேஃப்டி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு வேளை ஃப்ளிப்கார்ட்டில் டேம்பரிங் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டி பில்லை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் வந்து அதே நேமில் வந்து ஒருத்தர் வந்து ட்ரேட்மார்க் எடுத்துட்டாரு. ஸோ அப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்த சேல்ஸ் அப்படிங்கிறது அடி வாங்கிடும். ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ட்ரேட்மார்க் எடுத்துட்டாரு, அவர் இது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் இதை தூக்கிட்டு அவங்க நேம் தான் வந்து வச்சுருப்பாங்க, உங்கள் இதை அந்த லிஸ்டிங் வந்து போயிடும், உங்களோட அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி லிஸ்ட் பண்ண ஆப்ஷன்லாம் காமிக்காது, ஏன்னா அவருக்கு வந்து ஃபுல் அத்தாரிட்டி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து ட்ரேட்மார்க் எடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி எப்படி முக்கியமோ அதே மாதிரி 100% ட்ரேட்மார்க்கும் முக்கியம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த ட்ரேட்மார்க்கை வச்சு நம்ம எல்லா பொருளையும் வந்து லிஸ்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ டாய்ஸ்க்கு ஒரு ட்ரேட்மார்க் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ டாய்ஸ்க்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 28 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டாய்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த 28 கேட்டகரியில் என்ன வருதோ அதை மட்டும் தான் அந்த ட்ரேட்மார்க்கில் நீங்கள் வந்து லிஸ்டிங் பண்ண முடியும். மித்தபடி எல்லாத்தையும் லிஸ்டிங் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஏன்னா உங்கள் பேரில் வந்துட்டு இன்னொருத்தர் வந்து வேறு நம்பரில் ஒரு ட்ரேட்மார்க் எடுத்துட்டாருன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இதனால வரைக்கும் நீங்கள் லிஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொண்டு வந்தது எல்லாமே வீணாயிரும். ஸோ அதனால தான் வந்து ட்ரேட்மார்க் எடுத்தீங்க அப்படின்னா 28 கேட்டகரியில் டாய்ஸ் வருது அப்படின்னா, டாய்ஸ் கேட்டகரியில் என்னென்ன வருதோ அதை ஏற்கனவே நான் வீடியோவை போட்டிருப்பேன், ட்ரேட்மார்க் வீடியோவில் போய் பாருங்கள். அந்த கேட்டகரியில் என்ன வருதோ அதை மட்டும் லிஸ்ட் பண்ணுங்கள், மித்தபடி எல்லாத்தையும் வந்து அதில் லிஸ்ட் பண்ணாதீங்க, ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ட்ரேட்மார்க் எடுக்கணும். அதாவது இப்போ டாய்ஸ், ஹோம் அப்ளையன்ஸ், அப்புறம் வந்து கிச்சன் ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் டாய்ஸ்க்கு எடுத்திருக்கேன், நான் வந்து டாய்ஸ் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டாய்ஸ்க்கு 28 என்னென்ன கேட்டகரி வருதோ அதெல்லாம் நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஹோம் அப்ளையன்ஸ், அதாவது வீட்டு உபயோக பொருட்கள் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரேட்மார்க் வாங்கி தனியாக நான் அதுக்கு அந்த கேட்டகரியில் என்ன வருதோ அதை நான் வந்து லிஸ்டிங் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோம் அப்ளையன்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது, ஏன்னா நான் வந்து அதுக்கு தனியாக ட்ரேட்மார்க் வாங்கிட்டேன். ஸோ இதனால எந்த பிரச்சனையும் வராது நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும், அதாவது நம்ம இந்த டாய்ஸ் கேட்டகரி ட்ரேட்மார்க்கை வச்சு
ஹோம் அப்ளையன்ஸை வந்து லிஸ்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நீங்கள் யூனிக்கான நேம் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து தாராளமாக பண்ணலாம், சேல்ஸும் போகும், நல்ல ரேட்டிங்கும் வரும், எல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அமேசான் தரப்புலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம். இல்லாட்டி வேற யாராவது இந்த ஹோம் அப்ளையன்ஸ் லிஸ்ட் பண்ணும்போது இந்த ட்ரேட்மார்க்கு இந்த கேட்டகரியில் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரலாம். ஸோ அதனால ப்ராப்பராக என்ன பண்ணிருங்க, எந்தெந்த கேட்டகரியோ அந்தந்த கேட்டகரிக்கு ட்ரேட்மார்க் வாங்கி ப்ராப்பராக நீங்கள் லிஸ்ட் பண்ணிடுங்க. அதான் வந்து ஃபியூச்சரில் வந்து நல்லது. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 13,561 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு இந்த லிஸ்டிங்கு. இதெல்லாம் வந்து போயிடும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த உழைப்பு அப்படிங்கிறது வீணாக போயிடும். ஸோ எதுக்கு என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நீங்கள் ஆன்லைன் சேல்ஸ்க்குள்ளே, அதாவது இ-காமர்ஸ்க்குள்ளே வர்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தான். அதாவது உள்ள டேக்ஸ் கட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் வாரீங்க. ஆனால் ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒரு கம்பெனி அப்படிங்கிறதே உறுதி செய்து. நீங்கள் ட்ரேட்மார்க் இல்லாமல் வரீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ரெஸ்பான்சிபிள் கம்மியாக இருக்கும். நீங்கள் ட்ரேட்மார்க் வச்சு வரீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ரெஸ்பான்சிபிள் அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் வித்தியாசம். உங்களை ட்ரேட்மார்க் அப்படின்னா உங்களை ஒரு கம்பெனியாக பார்ப்பாங்க. ட்ரேட்மார்க் இல்லாமல் வந்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபராக உங்களை பார்ப்பாங்க. ஸோ ட்ரேட்மார்க்கோட வர்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் சேல்ஸ் ட்ரேட்மார்க் இல்லாமல் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சேல்ஸ் பண்ணலாம், அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் ட்ரேட்மார்க் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் சேல்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸாக நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ ட்ரேட்மார்க்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கடுத்து வந்து ப்ரைவேட் லேபிள், அப்புறம் கம்பெனி லேபிள், அதாவது பிராண்டட் பொருட்கள், நான் பிராண்டட் பொருட்கள் அப்படிங்கிற வீடியோ நான் போடுறேன். ஸோ ப்ரைவேட் லேபிள் அப்படிங்கிறது இந்த ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் வரும். உங்கள் ட்ரேட்மார்க்கோட பேர் எடுத்து நீங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்கக்கூடிய பொருட்களில் உங்கள் ட்ரேட்மார்க் நேம் எடுத்து நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களோட பிராண்ட் அப்படின்னு ஆயிரும். இது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ப்ரைவேட் லேபிள் அப்புறம் பிராண்டட் ப்ராடக்ட் அப்படிங்கிற வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ட்ரேட்மார்க்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே விஷயம் இருந்தது அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் இந்த ட்ரேட்மார்க்கை பற்றி சொல்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரேட்மார்க் எடுத்து ஒரு கம்பெனியாக மாறி நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். நன்றி.